ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத என்று உனக்கானது உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது. உன்னை தேடி வரப்போகிறது தங்கமே. அழகான விடியல், அழகான விடியல் தங்கமே, என் பிள்ளைக்கான விடியல். இந்த நாள் என் பிள்ளைக்கான இனிமையான நாள் தங்கமே. தங்கமே, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி எது என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பதோ அல்லது அடுத்தவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதோ அல்ல. வாழ்க்கையின் வெற்றி என்பது சந்தோஷமான வாழ்க்கை. சந்தோஷத்தை பணத்தாலோ வேறு எதையேனும் கொண்டு வாங்க முடியாது. உண்மைதானே தங்கமே? செல்வமே, என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்காதே. இப்போது அப்படித்தான் இருக்கிறாய். என்ன செய்ய போகிறோம் என்று கையை பிசைந்து கொண்டு யோசித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாய். என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. நிச்சயமாக வெற்றி உன் கையில் தான் இருக்கிறது. இன்றைய விடியல் உனக்கு ஆனந்தம் பொங்கும் இனிய விடியலாக விடிந்துள்ளது. அதை பயன்படுத்திக்கோ தங்கமே. உன்னை நீயே நம்பிக்கொள் தங்கமே. யார் சிறகையும் யாரும் பிடித்து வைக்க முடியாது. சிறகடித்து விடு. வழி மாறிடாமல் சிறகடித்து விடு. பிறருக்கு வழியும் கொடுத்திடாமல் சிறகடித்து விடு தங்கமே. உன்னை நம்பி பின்தொடரும் உன் சந்ததியினர் நலனுக்காக சரியான பாதையில் சென்று கொண்டே இரு. உன் பிள்ளைகளும் தொடர்ந்து நல்ல பாதையில் பயணித்துக் கொண்டே இருக்கும். நல்ல பாதையில் அவர்களும் சென்று கொண்டே இருப்பார்கள். உன் அப்பா சொல்வதை கேட்பாய்தானே தங்கமே? நேரம் கிடைக்கும் போது பேசுவது அன்பு. பேசுவதற்காக ஒதுக்கி பேசுவது உண்மையான அன்பு. அன்பு அனைவருக்கும் கிடைக்கும். ஆனால் உண்மையான அன்பு யாருக்கு மட்டும் கிடைக்கும்? அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும். உன் அப்பா சொல்வது உண்மைதானே? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவர்கள் மனதை நோகடித்து விட்டு நீண்ட நாள் சந்தோஷமாக இருப்பாய் என கனவு காண்பது முட்டாள்தனம் தங்கமே. அதற்கான வினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் விதி. உன் வாழ்க்கை பயணத்தில் எளிதான பாதையை காட்டிலும் சரியான பாதையில் பயணிப்பதுதான் புத்திசாலித்தனம். என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா? கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். அதற்குள் பல மரங்களின் கிளைகள் முறிந்திருக்கும். எனவே 100 பேருக்கு முக்கியமானவராக இருப்பது முக்கியமல்ல. 4 பேருக்காவது உண்மையானவராக நம்பிக்கையானவராக இருப்பதுதான் முக்கியம் என்று சொல்கிறேன். மற்றவர் பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை. மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் உன்னை கூட்டி வரும் பிறப்பையும் உன்னை கூட்டிச் செல்லும் இறப்பையும் நீ பார்த்ததில்லை. இப்படி இருக்கும்போது இடையில் வாழும் நாட்களில் பார்த்து கொள்ளும் மனிதர்களிடம் மற்றவர்களிடம் அன்பாக பழகிவிடு. பாசமாக வாழ்ந்துவிடு தங்கமே. தங்கமே, இந்த உலகத்தில் குறைகள் இல்லாத குடும்பம் கிடையாது. வலியும் வேதனையும் இல்லாத மனிதன் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தனும் கிடையாது தங்கமே. இதுவே இந்த உலகத்தின் நியதி என்பதை அறிந்து நீ வாழ பழகிக்கோயேன். யாருக்கும் பாரமாக இருக்காதே. பாரமாக இருப்பதை விட கொஞ்சம் தூரமாக இருப்பதுதான் மேல். எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லையா? நல்ல பழக்க வழக்கங்கள் கேவலமாய் பார்க்கப்படுகிற கலியுக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்று நல்லவர்கள் எல்லோரும் தேவையற்றவர்களாகவும் கெட்டவர்கள் எல்லோரும் கதாநாயகர்களாகவும் தோற்றமளிப்பார்கள். இதுதான் இப்போது கலியுகத்தின் சிறப்பு. உண்மைதானே தங்கமே? நான் நடப்பதை தானே இந்த சாயப்பா சொல்கிறேன். நான் சொல்வதை கேள் தங்கமே. உழைக்க கற்றுக்கொண்டவன் ஊசி முனையின் அளவில் வலி இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்வான். ஏணியை வைத்தே கொடுத்தாலும் ஏறத் தெரியாதவன் தானே சோம்பேறி. வாய்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும் தங்கமே. வளர்வதற்கு எடுத்துக்கொள்வது உன்னுடைய கையில் தான் உள்ளது. அதாவது முத்தை போன்ற பெரும் சொத்து உண்டா? சிப்பிக்குள் இருக்கும் முத்து பல ஆண்டுகள் காத்திருந்து தானே பிறக்குது. அந்த உழைக்கின்ற உழைப்பு எப்போதும் உரமாகும் தங்கமே. நீ உயர்ந்து நிற்கும் போது நல்ல வேறாகும். எனவே தான் சொல்கிறேன், நீ உழைத்து கொண்டே இரு. சோம்பேறியாக மட்டும் இருந்து விடாதே. உழைத்து கொண்டு இருக்கும் போது உன் திறமையை மற்றவரிடம் ஒப்பிட்டு மட்டும் பார்த்து விடாதே. உன்னுடைய தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் தன்னிகரல்லாத வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் தங்கமே. மற்றவர்கள் உன்னை எப்படி வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும். நீ உன் வழியில் செல். உன் முயற்சியை கைவிட்டுக்கிட்டே போகாதே. உன் முயற்சியோடு நீ அடிமேல் அடி எடுத்து வைத்துக்கொண்டே போ. உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுவான். துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே நல்ல பலனை தரும். அப்போதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை நீ கற்றுக்கொள்வாய். அந்த பாடத்தை நீ அப்போதுதான் கற்றுக்கொள்வாய்.
இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாது. ஏன்னா உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமே. உன் எண்ணங்களும் உன் உணர்வுகளும் உன் சிந்தனைகளும் உன் சொல்களும் உன் செயல்களும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யணும்னா கடவுளை நீ தேட வேண்டியதே இல்லை. கடவுளே உன்னை தேடி வந்து விடுவார் தங்கமே. தங்கமே, உன் திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உன்னுடைய திறமையை அல்லவே அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆம் தங்கமே, கொதிக்கும் தண்ணீரில் உனது முகத்தினுடைய பிரதிபலிப்பை பார்க்க முடியாது. அதுபோல் தான் கோபத்தில் இருக்கும்போது உண்மை தெரியாது. கொதிப்பு அடங்கிய பின் அதை எதையும் யோசித்து முடிவிடு. நான் சொல்வது புரிகிறதா? கோபத்தில் வார்த்தையை விடாதே. வாதம், விவாதம், விதண்டவாதம் வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன். நல்லதை நினைத்து கெட்டதை மறந்தாலே உன்னை நிம்மதி தேடி வரும் தங்கமே. எனவே முயற்சி செய்யாதவரை உன் முழு திறமை உனக்கே தெரியாது. அவநம்பிக்கையில் முயற்சியை கைவிடாமல் உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு முயற்சி செய். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய், பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம் தங்கமே. பயத்தில் தயங்கி வினாடிக்கு வினாடி மீண்டும் மீண்டும் பயந்து மரணிக்காமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய். வெற்றி உனக்கு தங்கமே. இன்று என்பது அடுத்த சூரியோதயத்திலிருந்து ஆரம்பம். எதிர்காலம் என்பது அடுத்த நொடியில் இருந்து ஆரம்பம். எதிர்காலத்திற்கான முயற்சிகள் இப்போதே ஆரம்பம். அதனால் என் பிள்ளைக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே. தோல்வியும் ஆபத்தும் உன்னை நெருங்காமல் இந்த சாயி உனக்கு பாதுகாப்பு அவசமாக இருந்து கொண்டிருக்கிறேன். இனிமேலும் நான் உன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன். என் செல்வமே, உன்னை சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டார்களே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே தங்கமே. இந்த நொடி முதல் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக விலகி போகும் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்துமே. அதற்காகத்தான் இன்று பொன்னான புதனில் உன் வீட்டிற்கு நான் வந்துள்ளேன். நீ துவண்டு போகும் நேரத்தில் உனக்கு துணை யாரும் இல்லை என்று நினைக்காதே. ஏதாவது ஒரு உருவத்தில் என்று நான் உன் அருகில் நிற்பேன் பார். நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு உனது கடமைகளையும் முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய். இன்று முயற்சியை கொண்டு சொல்லியிருக்கிறேன் உனக்கு. உன்னுடைய உழைப்பை பற்றி கூறியிருக்கிறேன். நீ இன்று செயல்படுத்த தங்கமே. எல்லா வசதிகளும் நிறைந்த வசந்தமான வாழ்க்கையை நான் கொடுத்து அருள்கிறேன் இந்த சாயப்பா. நீ விரும்பிய எல்லா செல்வங்களும் உன்னிடம் வந்து சேரும். முழு மனதோடு இந்த சாயை நினைத்து கொண்டே இதை நீ கேட்டால் நான் உன்னிடம்தான் பேசுகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என் செல்வமே, பல பேரை நம்பி ஏமாந்து இப்போது மனவேதனையில் இருக்கிறாயா? யாரை நம்புவது என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா? புலம்பலே வேண்டாம் தங்கமே, புலம்பலே வேண்டாம். நான் இருக்கிறேன் உனக்கு. நான் உனக்கு அனைத்தும் நான் கொடுத்து உனக்கு அற்புதமான அதிசயம் நிறைந்த வாழ்க்கையாக வாழ வைக்கப் போகிறேன். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் அதற்கு பிறகு உன்னிடம் பேசவே தயங்கி நிற்பார்கள். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை எல்லா நலமும் செல்வ வளங்களும் நிறைந்ததாக மாறப்போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.